தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி கேட்டு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசியது காரசாரமான விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. சட்டப்படி நிபந்தனை ஏதும் இல்லாத நேரத்தில் ஒரு கொள்கையை ஒரு மாநில அரசு விரும்பாத நேரத்தில் அதை திணிக்கக்கூடாது, அதற்காக நிதி ஒதுக்க மறுத்து வஞ்சிக்கக்கூடாது என்று அவர் கேட்டதற்கு அமைச்சர் பிரதான், கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்ன விளக்கம் பதில் என்பது அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொந்தளிக்க வைத்து அவையையே ஒத்திவைக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறது. சரி, நான் திரு ஆனந்த் சீனிவாசனுடைய கோணத்தை கேட்டு திரு ஆனந்த் சார், ஃபஸ்ட்டு யாரும் ஹிந்தி படிக்க வேண்டான்லாம் சொல்லலை. இப்போ நானே நல்லா ஹிந்தி பேசுவேன். யூடியூப் சேனலே ஹிந்தியில் நடத்திட்டுருக்கிற ஒரு 30,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பாலிசிங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்டேட்டு டிசைட் பண்ணுறது தாங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நவோதயா ஸ்கூல்னு கொண்டு வந்தோம் நாங்கள். அந்த நவோதயா ஸ்கூல் கண்ட்ரி ஃபுல்லாக வந்தபோது எம்ஜிஆர் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போது எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஸ்கூல் தமிழ்நாட்டில் வரல. அதனால் ராஜீவ் காந்தியோ நரசிம்மராவோ நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. நாங்கள் அட்வைசரியாக பல, இப்போ இங்கே சொன்ன மாதிரி 3 லாங்குவேஜ் கற்றுக்கங்கன்னு சொன்னோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வானான்னுடுச்சு, நாங்கள் ஒத்துக்கிட்டோம். திரும்பி வேறு ஏதோ அதனால பணத்தை கொடுக்க மாட்டோம்லாம் மிரட்டல. இது வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு. 1968 இந்திரா காந்தி சொன்னதை மறந்துடக்கூடாது. ஓவர் மை டெட் பாடி வில் ஹிந்தி பி இம்போஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க. அதை நான் திரும்பி சொல்கிறோம். ஹிந்தியை தமிழ் மக்களோ கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ அந்த மக்கள் மேலே திணிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரைட்டு கிடையாது. நீங்கள் இதை படி அதை படின்னு சொல்லவே முடியாது. எதை படிக்கணும் படிக்க வேண்டாங்கிறது டிசைட் பண்ணுறது பேரண்ட்ஸு. ஹிந்தி படிக்கணும்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஹிந்தி படிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நார்த் இந்தியாவில் கிடையாது. எங்கேயாவது நான் தேடிட்டு போய் ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் பிடிக்கணும். இங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுக்கு பல வாத்தியார்கள் இருக்காங்க, ஹிந்தி பண்டித்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இவங்க ஹிந்தியை எதிர்க்கிறாங்க அது இதுங்கிறதெல்லாம் கதை. தமிழ்நாடு ஒரு பெரும்பாலான கட்சிகள். நீங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதில் 2 ப்ராப்ளம் தான். நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பணத்தை நீங்கள் எடுத்து டேபிளில் வச்சு தான் ஆனோம். அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி. ஃபைனான்ஸ் கமிஷன் படி, ஷேரிங் படி நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும். நீங்கள் எம்ஓயூவில் கையெழுத்து போட்டால் தான் காசு தருவேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது கான்ஸ்டியூஷனலி. அந்த கேள்வி தான் டிபேட்டோட பாயிண்ட்டு. அந்த கேள்வி அந்த மேடம் கேட்கும்போது நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது தப்பு. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஃபெலோ மெம்பரை பார்த்து நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு பேசுனீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஆதிக்கத்தை நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் வந்து நான் தமிழ், நீங்கள் ஹிந்தி, நான் வந்து நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு. ஏன்னா நார்த்தில் இருக்கிறவன்லாம் சிவிலைஸ்டா? நார்த்தில் தான் இன்னும் மோசமாக வைலன்ஸ் நடக்குது. வைலன்ஸ் சவுத்தில் எப்போதுமே கம்மி. இருக்கிற எல்லா மேக்ஸிமம் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன், வைலன்ஸ் அகேன்ஸ்ட் மைனாரிட்டிஸ், வைலன்ஸ் அகேன்ஸ்ட் தலித் எல்லாம் நடக்கிறது நார்த் இந்தியாவில். அது எல்லாருக்கும் தெரியும். நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்டில் இருந்துட்டு அதை பார்த்து நீங்கள் என்ன அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு வந்து மகா கும்பு இருக்குன்னா இந்த ஊரில் கும்பகோணத்தில் மகாமகம் இருக்குது. அதுக்கே தான் உங்கள் இப்போ அந்த பேரை கெடுக்கிறதுக்காக நாங்கள் சொல்லணுமா? என்ன சார் லாஜிக் இருக்குது? சான்ஸ்கிரிட் ஓல்டா தமிழ் ஓல்டானா, எனக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும் தமிழும் தெரியும். தமிழ் தான் ஓல்டர் லாங்குவேஜுங்கிறது ப்ரூவன் சயின்டிஃபிக்லி. இதெல்லாம் தெரியாமல் அரைகுறையாக உட்காந்து பார்லிமெண்ட்டில் பேச வேண்டியது. இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் டெஃபினட்டாக NEPயில் கையெழுத்து போட முடியாது. நான் நீ குழு வச்சேன், குழு வைப்பேன், குழு வைக்காமல் போட மாட்டேன். அது சட்டம் கிடையாது. நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் பணத்தை எண்ணி டேபிளில் எடுத்து வைங்க. எங்களுக்கு சேர வேண்டிய பணம் 2500 கோடி. நீங்கள் ஸ்கீமாக சொல்லுங்கள். அந்த ஸ்கீமை நான் எடுத்துக்கலாம் வேண்டாமாங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசிஷனு.
காங்கிரஸ் கட்சி நீட்டு கொண்டு வந்தபோது தமிழ்நாடு ஒத்துக்கலன்னும் போது காங்கிரஸ் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் நாங்க கொடுத்தோம். தமிழ்நாடு அப்போஸ் பண்ணிட்டு எம்ஜிஆர் எதிர்த்தாரு சார். எம்ஜிஆர் எதிர்த்தாரு. ஆமா ஒத்துக்கல. கொடுக்கல இல்ல சார். நவோதயா பள்ளிகளை நாங்கள் தொடங்க மாட்டோம்னு சொன்ன உடனே விட்டுட்டாங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா பிஎம்சி ஸ்கூலை தொடங்கினாதான் காசு தருவான்றீங்க. நவோதயா பள்ளி கட்ட பணம் கொடுத்தீங்களா சார்? இல்ல சார், சார் நீங்க ரெண்ட தனித்தனி பிரச்சனையை பேசுறீங்க. அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு பணம் தரணும். அத கேட்டா நவோதயா பள்ளிக்கூடத்தை காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தாங்க. வேண்டாம் சொன்னதா உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஆரம்பிங்க, அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்கணும், அதை சொல்லி தருவோம்னு கையெழுத்து போடுங்க. பிஎம் ஸ்ரீயை ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் வந்து அனைவருக்கும் கல்வி காசு தருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. அது மாதிரி நவோதயா ஸ்கூலுக்கு காங்கிரஸ் என்ன கண்டிஷனா போட்டாங்க? நவோதயா சுதந்திர இந்தியால யாருமே போட்டதில்ல சார். பிஎம்சி ஒத்துக்காட்டி பிஎம்சி சேர வேண்டிய பணத்தை நாங்க ஆமா ஏன் பிஎம்சி அத கட் பண்றீங்க? காசு வராது. பிஎம்சி ஒத்துக்காட்டி பிஎம்சி காசு வராது. பிஎம்சி கட் பண்றீங்க தான் கேக்குறோம் சார். அப்ப எங்கயார் எங்களோட கூட்டணியில இருந்தாரு. பிரதமர் பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதின கடிதத்திலே தெளிவா சொல்லிருக்காரு சார். கூட்டணியில இருந்தாரு. பிஎம்சிக்கு டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஏடிஎம்கே சார். டெப்டி ஸ்பீக்கர் வரலாறு தெரியல. நான் சொல்றேன் பணத்தை ஒத்துக்க மாட்டேன்னா நீங்க அது வேற டீலிங் பண்ணுங்க. அது தனி. ஐ அக்ரி வித் ஆனந்த். ஐ அக்ரி வித் ஆனந்த் சார். அவர் சொல்றது கரெக்ட். நான் என்ன ஒரே டவுட் கேட்டேன்னா, எப்ப நவோதயா பள்ளி ஆரம்பிக்கலையோ நவோதயா பள்ளிக்கான காசு கொடுத்திருக்க மாட்டாங்க. பிஎம்சி பள்ளி ஆரம்பிக்கலனா பிஎம்சிக்கான காசு கொடுக்க மாட்டாங்க. நான் கேக்குறது பிஎம்சி பள்ளி கூட காசே இல்ல சார். தமிழ்நாடு கேக்குறது அந்த காசே இல்ல. நீங்க புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ன்றது என்ன? வளரும் இந்தியாவுக்கான ஒரு பள்ளிக்கூடம் சொல்றீங்க. கேந்திரிய வித்யாலயாவுக்கு போர்டை மாத்திட்டு இப்ப நீங்க பல தமிழ்நாட்டில் இருக்கிற பல கேவி போய் பாருங்க. ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயான்னு இயங்கின பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. அரசு பள்ளி பிஎம் ஸ்ரீ ஆயிடும் சார். தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை அரசு பள்ளி பிஎம் ஸ்ரீ ஆயிடும். அரசு பள்ளி ஏன் பிஎம் ஸ்ரீ ஆகணும்? நல்லா இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஏன் சார் பிஎம் ஸ்ரீ ஆகணும்? நான் என்ன கேக்குறேன் சார், கேள்வி என்ன? பிஎம் ஸ்ரீ வேண்டாம்னு சொல்லிட்டா அதை விட்டுறணும். போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஏன் பணத்தை நிறுத்துறீங்க? பணத்தை நீங்க விட்டுருங்க சார். விட்டுருங்க. அப்ப பிஎம் ஸ்ரீ ஏன் போடுறீங்க? அது கேட்டாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிதம்பரம் அவர்கள் திரும்பி சொல்ல வருது கட்டாயமொழி ஆக்க வேண்டும்னு பேசினாரா இல்லையா? காங்கிரஸ்ல இருந்து ஒன்னோட ஒன்னு தொடர்பு இல்லாத ஒண்ணு பேசுறீங்க. ஹிந்தி விழா, ஹிந்தி திவஸ் கொண்டாடுவாங்க. கம்யூனிஸ்டா இருக்கிற எல்லாரும் செய்வாங்க. அத அப்பவும் தமிழ்நாடு கண்டிச்சது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்களே. உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொல்லித்தர மூணாவது மொழி என்னையான்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. நீ வந்து இங்கிலீஷே ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. ஒரே மொழி ஹிந்தி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. மூணாவது மொழின்னு ஒண்ணு வட இந்தியால எந்த மொழியை சொல்லி கொடுக்குறீங்க கேட்டே இருக்கிறாரு. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா ஸ்ரீகாந்த்? திரு ஆனந்த் நிறைவு பாருங்க சார். இதுல வந்து ரெண்டு விஷயம் சுருக்கமா. இது கான்ஸ்டியூஷனலா, இது கான்ஸ்டியூஷனல் இல்லையா? அந்த நியூ எக்கனாமிக் பாலிசிங்கிறது ஒரு சட்டம் கிடையாது. தமிழ்நாட்டை ஏற்றுக்கலாமா வேண்டாமாங்கிறது தமிழ்நாட்டோட தனிப்பட்ட சாய்ஸ். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏற்றுக்க முடியாதுன்னா ஏற்றுக்க முடியாது தான். அதுக்காக பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. ரெண்டாவது விஷயம், தர்மேந்தர் பிரதான்கர் பண்ணுறது பிஜேபியோட அப்பர் கேஸ்ட் மேல் ஜாதி, ஹிந்தி ஸ்பீக்கிங் மேல் ஜாதிகள் இப்படி தான் அவங்க ஊருக்கு தலித்துங்களையும் இஸ்லாமியர்களையும் சவுத் இந்தியர்களையும் இவ்வளோ கேவலமாக பேசுறது அவங்க ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதோட கேவலமான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அது வெளியில் பேசுகிற பாஷையை பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாங்க. ஒரு சாரின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு மனசாட்சி இல்லை. இது மாதிரி தான் நம்மளை நடத்துவாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பற்றி இன்றைக்கி பேசணும்னு நினச்சோம், பேச முடியல. நம்மளோட பார்லிமெண்ட் சீட் குறைஞ்சதுன்னா பிரிட்டிஷ் காலனியோட மோசமான காலனியாக நம்மளை ஆக்கிடுவாங்க இவங்க. நன்றி சார், நன்றி சார். அது இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணிப்பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்,
என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.